أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه تعليم وتكبيرا مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي إني ميت وإنك حي يا ربي ربي ذكرني منهما نسيت وعلمني منهما جهلت ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், மேலும் தாபியின்கள், தபா தாபியின்கள், நாதாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்திலே அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லது சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புனிதமான இந்த ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹ் நம்ம இங்கு ஒன்று சேர்த்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் இறைவனின் பொருத்தத்தோடு வாழ்ந்து இறைவனின் பொருத்தத்தோடு மரணித்து நாளை நம்மை கபிலில் எழுப்பப்படும் போது இறைவனின் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துல நம்ம எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். எல்லா விஷயங்களும் ஷரீஅத்துடைய அடிப்படையில், இஸ்லாத்துடைய அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னால் எல்லாமே இபாதத்தாக ஆகும். எந்த விஷயத்த செஞ்சாலும் சரி, அது நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறை பிரகாரம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது இபாதத்துடைய கூலி கிடைக்க வாய்ப்பாக இருக்குது. உதாரணமாக நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக வீடு எல்லாத்துக்கும் அவசியம் தான், அத்தியாவசிய தேவை தான். வீடு கட்டுறோம், ஆனால் கட்டும்போது இந்த நியத்தில் இந்த பக்கம் ஜன்னல் வச்சேன்னு சொன்னால் பள்ளிவாசல் பாங்கு நமக்கு சுலபமாக கேட்கும். இப்படி போனால் பள்ளிவாசல் கிட்ட அப்படின்னு ஒரு நியத்தில் கட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீடு கட்டுறதும் இபாதத்தாக போயிடும். அந்த வீடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நன்மை சேர்ந்துட்டே இருக்கும். ஒரு வண்டி வாங்குறோம், ஒரு டூ வீலர், ஒரு கார் வாங்குறோம், அது நியத்து இப்படி வச்சுட்டோன்னு சொன்னால் பள்ளிவாசல் ரொம்ப தொலைவில் இருக்குது, நடந்து போக முடியல, அதனால டூ வீலர் வாங்குறோம் அப்படி நியத்து வச்சேன்னு சொன்னால் அந்த டூ வீலர் ஓட்டுறதெல்லாம் இபாதத்தாக ஆகும். அந்த டூ வீலர் வச்சு நீங்கள் வேறு வேலை செய்யலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீயத்து நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அந்த நீயத்து அடிப்படையில் இப்படி எல்லா காரியமும் நீயத்துடைய அடிப்படையில் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் கூலி கொடுப்பான். ஷரீஅத்துடைய பார்வையில் எல்லாமே இபாதத்தாகும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கான்னு சொன்னால் அது ஒரு அமானிதம், மிகப்பெரிய கிஃப்ட். அல்லாஹ் சொல்கிறான் ஹிபத் அப்படின்னு சொல்கிறான். ஹிபத்துன்னு சொன்னால் நன்கொடை, அன்பளிப்பு அப்படின்னு அர்த்தம். குர்ஆன்ல அது பேர் ஹிபத்து அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் தஆலா ஒரு அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு செல்வ, ஒரு அன்பளிப்பு, ஒரு நன்கொடை, மாபெரும் நன்கொடை எதுன்னு சொன்னா அல்லாஹ் கொடுத்த குழந்தை தான். ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா இன்னைக்கு நவம்பர் 14 எல்லாத்துக்கும் தெரியும், குழந்தைகள் தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. குழந்தைகள் கொண்டாடுறது முக்கியம்தான், ஆனா அதை எப்படி வளர்க்கணும், எப்படி வளர்த்தெடுத்தா பிற்காலத்து நமக்கு குழந்தை உதவும், அந்த குழந்தையால நமக்கு சொர்க்கம் கிடைக்குமா, அந்த குழந்தையால நமக்கு நரகத்துக்கு போக கூட வாய்ப்பு இருக்குது. நீங்க வளர்க்க தெரியாம குழந்தைய வளர்த்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைய நமக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாயிடும், மிகப்பெரிய வேதனையா நமக்கு காரணமாகும். அதனால குழந்தைகள் தினத்தை பத்தி கொண்டாடுறது முக்கியம் இல்லை, அது எப்படி வளர்க்கணும், அது எப்படி குழந்தைய வளர்க்கறது மிகப்பெரிய கலை, எல்லாராலும் வளர்க்க முடியாது.
வீட்டில் நாய் வளர்க்குறோம், பூனை வளர்க்குறோம், அந்த மாதிரி குழந்தை கிடையாது. நாய், பூனை, குருவி, மீன் தொட்டி, மீன் வளர்க்குறோம், இப்படி அதெல்லாம் கிடைக்காத சாப்பிட்டோம். நம்ம போட்டா சாப்பிடும், போடலாம் கம்முன்னு இருக்கும். அதுக்கு தர்பியத்தெல்லாம் கிடையாது. ஆனா குழந்தைக்கு தர்பியத்து முக்கியம். மனிதர்கள் நீங்க இப்ப எப்படி வளர்க்குறீங்களோ பிற்காலத்து அது உங்களுக்கு அது உறுதுணையா இருக்கும், சொர்க்கத்துக்கு போக காரணமா இருக்கும். அதனால குழந்தை என்பது மிகப்பெரிய கலை. எல்லா நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லா நபியும் தான் குழந்தைக்கு உபதேசம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டான். ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா மனிதரோடையும் சைத்தான் கூட இருக்கிறான். உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களும் ஒரு சைத்தான் கூட இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஐஷா ரலியல்லாஹு கேட்கறாங்க, நாயுமே அப்படின்னா உங்க கூடயுமா சைத்தான் இருக்கிறான் அப்படின்னு கேட்கறாங்க. ஐஷா, எல்லா மனிதனும் சைத்தா இருப்பான்னு சொன்னா உங்க கூட சைத்தா இருக்கலாம்ல, இருக்கிறானா அப்படின்னு ஐஷா ரலியல்லாஹு கேட்க ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஆமா ஐஷா, என் கூட சைத்தான் இருக்கிறான், வலகின் இருந்தாலும் அந்த சைத்தானுக்கு வழிபட்டுட்டான், முஸ்லீம் ஆயிட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்படி எல்லாரும் கூட சைத்தா இருக்கலாம், ஸல்லல்லாஹு உட்பட எல்லாத்தையும் சைத்தா இருக்கிறதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஆனா அவன் சைத்தா முஸ்லீம் ஆயிட்டான். ஏன் சொல்றேன்னு சொன்னா, நபிமார்கள் சாதாரண கிடையாது. வஹி இறங்கக்கூடிய இடம் தான் நபிமார்கள் வீடு. நபிமார்கள் சுத்தி வஹி இறங்கும். நபிமார்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்க வஹி இறங்கும், அல்லாஹ்வுடைய கட்டளை இறங்கும். அப்படி வஹி இறங்குற இடத்துல சைத்தானுக்கு வேலையே கிடையாது. எந்த இடத்துல வஹி இறங்குதோ, எந்த இடத்துல குர்ஆன் ஓட போதோ, எந்த இடத்துல நல்லது செய்யப்படுதோ அங்க சைத்தான் வரமாட்டான் இல்லையா? அப்படி வஹி இறங்கக்கூடிய வீட்லயும் நபிமார்களுடைய வீட்லயும் எல்லா நபியும் தன்னை மகனுக்கு உபதேசம் செஞ்சாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல கட்டி கப்பல் ஏறும்போது மகனுக்கு உபதேசம் செய்யறாங்க, வெள்ளம் வரப்போகுதுப்பா, கப்பல் ஏறிக்க, நீ தப்பிச்சுக்க அப்படின்னு உபதேசம் செஞ்சாங்க. இப்ராஹிம் இஸ்லாம் மரண தருவாயில வஸா பிஹா இப்ராஹிம் பிபனி, தன்னுடைய பிச்சன்களுக்கு இப்ராஹிம் இஸ்லாம் உபதேசம் செஞ்சாங்க. உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா வஹி ஏறக்கூடிய இடம் நபிமாரோட வீடு. அப்படி நபிமார் வீட்டு வந்த குழந்தைக்கே நபிமார் உபதேசம் செஞ்சாங்கன்னு சொன்னா நம்ம வீட்டுல சொல்லவே தேவையில்லை. ஒவ்வொரு வீட்லயும் சைத்தான் கை கூடவே இருக்கிறான், இப்ப கையிலேயே இருக்கிறான். மொபைல் போன் உட்பட, டிவி உட்பட எல்லா வீட்லயும் இருக்குது. எல்லா வீட்லயும் சைத்தான் இருக்கிறான். அப்போ நம்ம எந்த அளவுக்கு மகன்கள் உபதேசம் செய்யறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஃபாத்திமா உபதேசம் செஞ்சாங்க. ஃபாத்திமாவே சல்லி மாசேத்த, உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு ஃபாத்திமா, ஆனா அல்லாஹ்க்கு மட்டும் இணை வச்சிடாத, அது ஒரு காலம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு உபதேசம் செஞ்சாங்க. இப்படி எல்லா நபி உபதேசம் செஞ்சாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பக்கம் அளவு உபதேசம் செஞ்சிருக்கிறாங்க. அதை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். லுக்மான் இஸ்லாம் நபியா இல்லையான்றது கருத்து வேறுபாடு இருக்குது. சில நபின்னு சொல்றாங்க, சில அறிஞர் அப்படின்னு சொல்றாங்க. லுக்மான் இஸ்லாம் மகனுக்கு உபதேசம் செய்யறாங்க, யாபனி அப்படின்னு சொல்லி, என்னுடைய மகனே அப்படின்னு சொல்லி உபதேசம் ஒரு பக்கம் செய்யறாங்க. இணை வைக்காத, அல்லாவுக்கு ஒரு காலம் எக்காரும் இணை வச்சிடாத. முதல் உபதேசமே அதுதான், அல்லாவுக்கு இணை வச்சிடாத. ரெண்டாவது, பெற்றோருக்கு உபகாரம் செய்ய மறந்துடாத. அல்லாஹ்க்கு அப்புறம் பெற்றோருக்கு உபகாரம் செய், பெற்றோரோட மதிப்பு கொடு, கண்ணியம் கொடு அப்படின்னு உபதேசம் செய்யறாங்க. அடுத்து சொல்றாங்க, ஒரு பாறைக்குள்ள ஒரு வித்து அளவு நீ ஏதாவது மறைச்சு வச்சிருக்கன்னு சொன்னா அது அல்லாஹ் வெளிக்கொண்டு வந்துருவான். ஏதாவது நீ பாறை கடியிலோ ஒரு தனி அறையிலோ ஏதாவது யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி நீ ஏதாவது ஒண்ணு செய்யற அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ் மறுமையில வெளி கொண்டு வராம இருக்க மாட்டான். ஒரு வித்து அளவு ஹர்து அப்படின்னு ஒரு வித்து, ஒரு சின்ன ஒரு கடுகளவு நீ ஏதாவது மறைச்சு செய்யற அப்படின்னு நினைக்கிற உலகத்துல, ஆனா அல்லாஹ் அது மறுமையில வெளிக்கொண்டு வந்துருவான். அதனால எல்லா இடத்தையும் அல்லாஹ் பார்க்கறான் அப்படின்னு மறந்துடாத அப்படி உபதேசம் செய்யறாங்க. தொழுகையை நிலைநாட்டு. எல்லா நபியும் தன் மகனுக்கு செஞ்ச உபதேசத்தை இது இல்லாம இல்ல, எல்லா நபியும் தன் மகனுக்கு உபதேசம் செய்யும்போது சொன்னாங்க, தொழுகை வெற்றாத, தொழுகை நிலைநாட்டு, தொழுகைதான் வெற்றி அப்படின்னு எல்லா நபியும் தன் மகனுக்கு உபதேசம் செஞ்சாங்க. நல்லது ஏவு, தீயதை தடு அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது மட்டுமல்லாமல் யார் நல்லது ஏவதாங்களோ தீயதை தடுக்கிறாங்களோ கூடவே அவருக்கு அவமானம், அசிங்கமும் கெட்ட பேரும் கிடைக்கும். இவன் மட்டும் யோக்கிய மாதிரி உபதேசம் பண்றா அப்படின்னு. அப்படி ஏதாவது வந்துச்சு சொன்னா அஸ்பீர், நீ பொறுமையாரு, நீ கோவப்பட்டாத, நல்லது தீவிரத்தை தடுக்கிறதுல கெட்டது நடக்கும், உன்னை ஏற்றி பேசுவாங்கதான். அப்போ நீ ஏதாவது பண்ணும்போது நீ அமைதிக்காரு, கோவப்பட்டாத அப்படின்னு உபதேசம் செய்யறாங்க. பெற்றோருக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடு, பெரியவங்களை கவனி, இன்னமும் நீ நடக்கும் போது தாழ்வா பணிமா நட அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அளவு உபதேசம் செஞ்சாங்க. இது அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். ஏன்னு சொன்னா இப்படி நிறைய நபிமார்கள் உபதேசம் மகனுக்கு செஞ்சிருக்கிறாங்க. இந்த காலத்துல அட்வைஸ் பண்றதே கிடையாது. மகனுக்கு நம்ம என்னைக்காவது உட்கார வச்சு மகன்கிட்ட மனம் விட்டு பேசிட்டு இருக்கிறோமா? என்னைக்காவது மகன் பக்கத்துல உட்கார வச்சு என்னப்பா அவனுக்கு என்ன கஷ்டம், என்ன வேணும் அப்படி என்னைக்காவது கேட்டிருக்குமா? கிடையாது. அட்வைஸ் பண்றோம், அதுவும் கிடையாது. அட்வைஸ் பண்றதும் கிடையாது, அட்வைஸ் பண்ற கேட்கிற மனநிலை மகனும் கிடையாது. மொக்க போறாரு அப்பா அப்படின்னுவாங்க. உலகம் அப்படி மாறி போச்சு. நபிமார் உட்பட ஏன் சஹாபாக்கள் அட்வைஸ் பண்ணாங்க, சஹாபாக்கள் தன் மகன் அட்வைஸ் பண்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னோட மூத்த மகன் ஹசனுக்கு உபதேசம் செய்யறாங்க. ஹசன் ரலியல்லாஹு கிட்ட கூப்பிட்டு ஹசனே உபதேசம் செய்யறாங்க. என்ன, உனக்கு மார்க்கம் வேணும் அப்படின்னு சொன்னா, மார்க்கம் அதாவது தீன் உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா
நீ நல்லவர்களோட தொடர்பு அதிகப்படுத்திக்க, நல்லவங்க எப்பயுமே பழகு, நல்லவங்கள சவகாசத்தை வச்சுக்க, நல்லவங்க கூட இரு, நல்லவங்க பேச கேளு அப்படின்னு ஹசன் ரலியல்லாஹு அவங்களுக்கு அலி ரலியல்லாஹு உபதேசம் செய்யறாங்க. எப்படி ஒரு உபதேசம் பாத்தீங்களா? நல்லவங்க கூட இருந்தா நீ உனக்கு மார்க்கம் கிடைக்கும், மார்க்கம் வேணும், தீன் வேணும் சொன்னா நல்லவங்க கூட அதிகமா சவகாசம் வச்சுக்க. ரெண்டாவது உபதேசம் செய்யறாங்க இஹ்லாஸ். இஹ்லாஸ் சொல்றாங்க இல்லையா, மன தூய்மை அப்படின்னு என்ன தெரியுமா? அலில எனக்கு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் அவங்களே சொல்றாங்க, நீ பாவம் செய்யாம இருக்கணும், அப்பதான் உனக்கு இஹ்லாஸ் என்பது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு உபதேசம் செய்யறாங்க. மூணாவது சொல்றாங்க, மக்களுக்கு நீ உபதேசம் செய்யற இல்லையா, மக்களுக்கு ஏதாவது நீ சொல்ல நினைக்கிற சொல்ற அப்படின்னு சொன்னா அதை முதல்ல நீ வாழ்க்கையில முதல்ல கடைபிடி, அதுக்கப்புறம் நீ உபதேசம் செய். நீ செய்யறது ஒண்ணு சொல்றது ஒண்ணா இருக்க கூடாது. நீ மக்களுக்கு என்ன சொல்றியோ அது முதல்ல செய், உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்து, அதுதான் ஆக சிறந்தது என்பதாக அலி ரலியல்லாஹு தம் மகனை உபதேசம் செய்யறாங்க. இன்னும் சொல்றாங்க, நாலாவதா சொல்றாங்க, உன்னுடைய சகோதரருடைய நீ பேணி பாத்துக்க, சகோதர உறவை எந்த காலம் துண்டிச்சிடாத, சகோதரர் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க உறவை துண்டிச்சிடாத, அவரை நீ பத்திரமா பாத்துக்க அப்படின்னு. அஞ்சாவது உபதேசம் செய்யறாங்க, ஒருத்தர் யாராவது உனக்கு அநீதி செஞ்சுட்டாரு, உனக்கு ஏதாவது தவறு செஞ்சுட்டான்னு சொன்னா, அவ தவறு செஞ்சு மனம் வந்து உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டான்னு சொன்னா நீ மன்னிச்சுது, மன்னிக்காமல இருக்காத அப்படின்னு உபதேசம் செய்யறாங்க. எவ்வளவு பெரிய உபதேசம்! சின்ன உபதேசம் தான் ஆழமான அர்த்தம் புரிந்து இருக்குது. இப்படி எல்லாருமே உபதேசம் செய்யறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தன் மகனை உபதேசம் செய்யறாங்க. இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு தான் தந்தை உபதேசம் செய்யறாரு, நீ வந்து எப்ப பார்த்தாலும் உமர் எல்லாம் கூடவே இருக்கிற, உமர் வந்து அமீல் முமைன், அவர் மிகப்பெரிய நாட்டுக்கு ஜனாதிபதி, அவர் கூடவே நீ இருக்கிற, அதனால உனக்கு நான் 3 உபதேசம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி செய்யறாங்க. அந்த 3 உபதேசம் கேட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, என் தந்தை எனக்கு 3 உபதேசம் செஞ்சாங்க, அந்த 3ல ஒவ்வொன்றும் 1000 பொற்காசுகளுக்கு சமம், அந்த மாதிரி உபதேசம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது எக்காரண கொண்டும் பொய் சொல்லாத, அமீன் முமீன் கூடவே இருக்கிற, நீ எக்காரண கொண்டும் பொய் சொல்லிடாத, உண்மையை மட்டுமே பேசுது அப்படின்னு உபதேசம் செய்யறாங்க. ரெண்டாவது, நீ அமீன் முமீன் ஜனாதிபதி கூட இருக்கிற, உமர் கூடவே இருக்கிற, அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ரகசியம் இருக்கும், ஏதாவது ரகசியம் உங்ககிட்ட சொல்லுவாங்க அல்லது செய்வாங்க, அந்த விஷயத்தை நீ வெளிப்படுத்திடாத, அவங்களோட ரகசியத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, உனக்குள்ளே வச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது, அமீன் முமீன் உமர்கிட்ட போய் நீ யாரை பத்தியும் எந்த புறமும் எந்த குற்றமும் சாட்டிடாத அப்படின்னு சொல்றாங்க. 3 உபதேசம், பொய் பேசாத, அவங்களோட ரகசியத்தை வெளிப்படுத்தாத, அவர்கிட்ட போய் நீ யாரை பத்தியும் புறம் பேசாத அப்படின்னு உபதேசம் செய்யறாங்க. எல்லாமே பொய். உண்மையை எப்போ பேச சொன்னா உண்மையில தான் வெற்றி எல்லாம் வச்சிருக்கிறான். பொய் அன்னைக்கு நல்லா இருக்கும், போக போக அந்த ஒரு பொய் பல குட்டியை போடும் என்பது தமிழ்ல சொல்லுவாங்க. அதனால பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். சில பேர்த்துக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைய மட்டும் கொடுப்பான், 3 குழந்தையும் ஆணா இருக்கும், பெண்ணே பிறக்காது. என்ன எப்ப பார்த்தா எனக்கு ஆண் தான் பிறகுது, பெண்ணே இல்லையே அப்படின்னு கை சேர்த்தப்படுவாங்க. இன்னும் சில பேர் எனக்கு பொம்பளை குழந்தை தான் இருக்குது, இன்னொரு குழந்தை ஆண் குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்னு கை சேர்த்தப்படுவாங்க. இன்னும் சில பேர் குழந்தையே இல்லை அப்படின்னு கை சேர்த்தப்படுவாங்க. அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்றான், 4 விதம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி யாரெல்லாம் கவலைப்படுறாங்கன்னா அவருக்கு உதாரணம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டு 4 விதமா. யஹபு லிமை யஸாவு இனாசா, நான் யாருக்கு நாடுறனோ அவங்களுக்கு இனாசா பெண் குழந்தைகளை கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 4 விதமா சொல்றான். முதலாவது, நான் யாருக்கு ஆசைப்படுறனோ யாருக்கு நாடுறனோ அவங்களுக்கு பெண் குழந்தை கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஃபர்ஸ்ட் பெண்ணை தான் சொல்றான். பெண் குழந்தை தான் பரக்கத் என்பதுக்காக வேண்டி அல்லாஹ் பெண் குழந்தை முதல்ல சொல்றான். சொல்லிட்டு சொல்றாங்க, பெண் குழந்தை யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு அல்லாஹ் அன்பளிப்பு என்பதாக நம்ம சொல்றாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஆண் குழந்தையே கிடையாது, ஃபுல்லா பெண் குழந்தை தான். சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஆண் குழந்தை கிடையாது, அவங்களுக்கும் பெண் குழந்தை தான் அல்லாஹ் கொடுத்தான். அவங்க கவலைப்படவே இல்லை, எனக்கு ஆண் குழந்தை இல்லையே, பெண் அல்லாஹ் கொடுத்துக்கான்னு சொல்லி ஒரு காலம் கவலைப்படல. சுஹைப் அலைஹிஸ்ஸலாமோட மகளை தான் யார் திருமணம் முடிச்சா? மூசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிச்சாங்க. சுஹைபுடைய மருமகன் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் மூசாவை மருமகனா கொடுத்தான், நபியை கொடுத்தான். அவங்க ஆண் குழந்தை இல்லையும் கவலைப்படல. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், யஹபு லிமை யஸாவு துகுரா, நான் யாருக்கு நாடுறனோ அவங்களுக்கு நான் ஆண் குழந்தை தான் கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நமக்கு பெண் குழந்தை இல்லையே அப்படின்னு கவலைப்படக்கூடாது. ஏன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 ஆண் குழந்தைகளை கொடுத்தான். எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், 2மே ஆண் குழந்தை தான். பெண் குழந்தை அல்லாஹ் கொடுக்கவே இல்லை இப்ராஹிமுக்கு. இன்னும் அல்லாஹ் சொல்றான், மூணாவதா சொல்றான், அவ் யுஸவ்விஜுஹு துக்ரானா வ இனாசா, நான் யாருக்கு நாடுறனோ அவங்களுக்கு ஆண் குழந்தையும் கொடுப்பேன் பெண் குழந்தையும் கொடுப்பேன். சிலருக்கு 2 ஆண் 1 பெண் அல்லது 2 பெண் 1 பெண், இப்படி மாறி மாறி நான் கொடுப்பேன். அதுக்கு யார் உதாரணம் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். ஸல்லல்லாஹு அல்லாஹ் தஆலா 3 ஆண் குழந்தை கொடுத்தா, 4 பெண் குழந்தை அல்லாஹ் கொடுத்தான். யாருக்கு நாடுறனோ அவங்களுக்கு பெண்ணை கொடுப்பேன், நான் யாருக்கு நாடுறனோ ஆண் குழந்தைய மட்டும் கொடுப்பேன், நான் யாருக்கு நாடுறனோ அவங்களுக்கு ஆண் குழந்தையும் கொடுப்பேன் பெண் குழந்தை கொடுப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் 3 ஆணை கொடுத்தான்.
காசிம், தாஹி, இப்ராஹிம் அப்படி 3 ஆண் குழந்தை, 4 பெண் குழந்தை, ஜைனபு, ரொக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹும் இப்படி 4 பெண் குழந்தை அல்லாஹ் கொடுத்தான். இது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது. நம்ம நினைக்கிறோம் எனக்கு பெண் குழந்தை இல்லையே, ஆண் குழந்தை இல்லையே, இப்படி நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நான் நாடுறவங்களுக்கு ஆணை கொடுப்பேன், நாடுறவங்களுக்கு பெண் குழந்தை கொடுப்பேன், நாடுறவங்களுக்கு ஆணையும் கொடுப்பேன், பெண்ணையும் கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றான். இன்னும் 4வது ஒரு ஆக இருக்குது, அகீமா, நான் யாரனாவது அவங்களுக்கு குழந்தையே கொடுக்காம இருப்பேன், அதுவும் உங்களுக்கு கயிறு தான். நமக்கு அது தெரியாது. சில பேர் குழந்தையிலையும் கவலைப்படுவோம், நமக்கு அல்லா குழந்தை கொடுக்கல, நம்ம என்ன பாவம் செஞ்சுட்டோம், நமக்கு மட்டும் என் குழந்தை இல்லை அப்படின்னு கவலைப்படுவாங்க. அப்படி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ் அதுல ஒரு கயிறு வச்சிருப்பான், ஒரு நல்லது வச்சிருப்பான். நம்ம அறிவுக்கு அது சிற்றறிவுக்கு அது எட்டாது. அல்லாஹ் நமக்கு ஏன் குழந்தை கொடுக்கலான்னு சொன்னா அதுக்கு ஏதாவது கயிறு இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு குழந்தை கிடையாது வாழ்க்கையில. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் குழந்தை கிடையாது. ஏன்? ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு குழந்தை இல்லையே வாழ்க்கையில. ஐஷாவோட துவா அல்லாஹ் கபூலாக்கலையா? எவ்வளவு துவா செஞ்சிருப்பாங்க, என்ன குழந்தைன்னு துவா செஞ்சுக்க மாட்டாங்களா? அல்லாஹ் குழந்தை கொடுக்கல, ஏன்னா அதுல ஒரு சிறந்தது, ஒரு கயிறு, ஒரு நல்லது இருக்கும், நமக்கு அது தெரியாது. அதனால யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்க கவலைப்படக்கூடாது, இது அல்லாஹ்வோட ஏற்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம அமைதி காக்கணும். அதனால குழந்தைய வளர்க்கறது, குழந்தை அல்லாஹ் கொடுத்துறான்னு சொன்னா மிகப்பெரிய அமானிதம், அதை நல்லபடியா வளர்க்கணும். 3 வயசுல குழந்தையோட வயசை 3 வகையா பிரிக்கலாம். உலமாக்கள் சொல்றாங்க 3 வகையா பிரிக்கலாம். முதல் வகை என்னன்னு சொன்னா 1 to 7. அந்த 1 to 7 வயசு வரைக்கும் குழந்தை எப்படி நடக்கணும், அதுக்கப்புறம் 7 to 14 அப்ப குழந்தை எப்படி நடக்கணும், அதுக்கப்புறம் 14 to 21 அப்ப குழந்தை எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முதலாவது வகை 1 to 7, அந்த 1ல இருந்து 7 வயசு வரைக்கும் குழந்தைகிட்ட எப்படி நடக்கணும், எப்படி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வயசுல குழந்தைக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது, ஒரு கஷ்டம் சுமையை அவங்க மேல சுமத்தக்கூடாது, அவங்க கூட விளையாடணும், நம்மளும் சிரிச்சு பேசணும், நம்மளும் குழந்தையா மாறி அந்த 7 வயசு குழந்தை கூட நம்ம விளையாடணும், நேரத்தை செலவிடணும், குழந்தைங்க உட்காந்து மனமிட்டு பேசணும், குழந்தை முகத்தை சிரிப்பை மட்டும் தான் பார்க்கணும், கஷ்டத்தை கொடுக்க கூடாது. அந்த 7 வயசு குழந்தைய பத்திரமா பாதுகாக்கணும். அந்த சில பேர் குழந்தை மேல உள்ள பாசத்துல சில பேர் போன் டிஸ்பிளேல அல்லது வாட்ஸ்அப் ப்ரொஃபைல்ல குழந்தையோட போட்டோ வைப்பாங்க. இது மிகப்பெரிய தவறு, யாருக்கும் தெரியதே கிடையாது. வாட்ஸ்அப் ப்ரொஃபைல பார்த்து குழந்தை போட்டோ இருக்கும். வாலிப பையனா இருந்தா தன் மகனை வைப்பாங்க, அல்லது வயசான இருந்தா தன் பேத்திய ப்ரொஃபைல வைப்பாங்க, டிஸ்பிளேல வைப்பாங்க. இது மிகப்பெரிய தவறு. ஏன்னு சொன்னா அல் ஐனு ஹக்குன் சொல்லியிருக்கிறாங்க, கண் திருஷ்டி என்பது உண்மை. இஸ்லாத்துல கண் திருஷ்டி உண்மையா இருக்குது, அது பொய் கிடையாது. நமக்கு குழந்தை ப்ரொஃபைல் வச்சுன்னு சொன்னா சில பேர் அதை பார்ப்பாங்க, கண் வைப்பாங்க, அந்த குழந்தை கண் திருஷ்டி விடும். இருக்கிறதே கண் திருஷ்டி அதிகமா யாருக்கு விடும் சொன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் யாருக்கு தாக்கும்னு சொன்னா குழந்தைக்கு தான் போய் ஸ்ட்ரெயிட்டா தாக்கும். அதிகமான பாதிப்பு ஏற்படுறது குழந்தைகளுக்கு தான். அதனால உங்க குழந்தையோட போட்டோ பாசம் உள்ளுக்குள்ள வச்சுக்கோங்க, வெளியில காட்ட தேவையில்லை. பாசம் உள்ளுக்குள்ள இருக்கும்போது நம்ம வெளியில காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, சும்மா எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை உள்ளுக்குள்ள வச்சுக்கோங்க. அதை ப்ரொஃபைல வைக்கவோ டிஸ்பிளே வைக்கவோ அல்லது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணவோ செய்யாதீங்க. சில பேர் ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்க குழந்தையோட போட்டோ, அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. எல்லாருடைய கண்ணு நல்ல கண்ணு கிடையாது. சில பேர்த்தோட கண்ணு ரொம்ப உடனே பாதிப்பு ஏற்படுத்தும். குழந்தைங்க அதிகமான காய்ச்சல் வரும், உடம்பு சரியாம போகும். அதனால குழந்தைங்கள டிஸ்பிளேலயே போன்லயே வைக்காதீங்க. அடுத்து குழந்தைய பத்திரமா பாதுகாக்கணும். குழந்தைய விளையாடணும். குழந்தைய சாப்பாடு ஊட்டும் போது களிமா சொல்லி திக்ரு செஞ்சு சாப்பாடு ஊட்டணும். நம்ம காலத்துல, என்னுடைய காலத்துல குழந்தை தொட்டிலே போடும்போது லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு தொட்டி ஆட்டுவாங்க. இப்ப அப்படியே மாறி போச்சு, சினிமா பாட்டை பாடி ஆடுற அந்த நிலைமைக்கு ஆகி போச்சு. குழந்தை அழுகுதுன்னு சொன்னா போனை கொடுத்து ஏதாவது கார்ட்டூன் படத்தை வச்சிருது, அதாவது பொம்மை படம் பாரு, பொம்மை டீ பாரு அப்படின்னு சொல்லி போட்டோ கொடுக்குறது, இல்ல டிவி வச்சு விடுறது. இது மிகப்பெரிய தவறு. ஏன்னு சொன்னா 100 சினிமா படத்தை விட, அறிவியல் அறிஞர் சொல்றாங்க, 100 சினிமா படத்தை விட ஒரு கார்ட்டூன் சேனல் ஆபத்தானது. நிறைய மேல நாடுகள்ல கார்ட்டூன் சேனலே தடை செஞ்சுட்டாங்க. அது டோட்டலா வராது, ஃபுல்லாமே தடை பண்ணிட்டாங்க. ஆனா அவனுக்கு தான் கார்ட்டூன் சேனலை உருவாக்குறது, அவங்க தான் அந்த நாடகத்தை இயக்கிறது, நடக்கிறது எல்லாமே அவங்க தான். ஆனா அவங்களும் அது ஒளிபரப்பப்படாது, தடை செஞ்சுட்டாங்க. ஏன்னு சொன்னா அந்த கார்ட்டூன் சேனல் என்ன வருது, நீங்க செஞ்சுட்டு பாருங்களா, ஒரு மனுஷன் இருப்பான், அவனுக்கு அபாயகரமான சக்தி இருக்கும், உடனே வானத்துல பறக்கிற மாதிரி, கை நீட்டினா சக்தி வர மாதிரி, பறக்கிற மாதிரி, அடிக்கிற மாதிரி, இவனோட பலசாலி உதைக்கிற மாதிரி எல்லாம் வரும். அதை பார்த்து நம்ம குழந்தைங்க அப்படியே செய்யறாங்க. குழந்தைங்க மனப்பாவம் அப்படி ஆயிடுது, நம்ம இந்த பொருளை சாப்பிட்டா இப்படி ஆயிடுமோ, நம்ம பண்ண இப்படி ஆயிடுமோன்னு சொல்லி குழந்தைங்க மனசை கலைச்சிடுறாங்க. இன்னும் சில நாடக சேனல்லாம் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. நாடக சேனல்லாம் கெட்டவங்களை காட்டும் போது, அதாவது துரோகிகளை, கெட்டவங்களை, வில்லனை காட்டும் போது அந்த வில்லன் தோற்ற அமைப்பு எப்படி தெரியுமா இருக்கும், நீங்க வேண்டா குழந்தைங்க கேட்டு பாருங்களா. அந்த ஒரு பொம்மை நேரத்துல குழந்தைங்க வில்லன் தோற்றம் எப்படி தெரியுமா இருக்கும், ஜிப்பா போட்டிருப்பான், தொப்பி வச்சிருப்பான், தலையில தலப்பா காட்டியிருப்பாங்க. இது ஏதாவது ஒண்ணு இருக்கும், ஒண்ணு ஜிப்பா அல்லது தலப்பா போட்டிருப்பான் அல்லது தாடி வச்சிருப்பான். அதாவது அவங்களோட இயல்பிலே குழந்தைங்க பிஞ்சு மனசுல இப்படி விதைக்கிறாங்க. முஸ்லீம்னாலே தீவிரவாதி அப்படி விதைச்சிடறாங்க. இன்னொரு அறிவியல் கருத்து சொல்றாங்க, தாடி வச்ச அப்பாவையும் தாடி வச்ச அண்ணன் தம்பியிலும் குழந்தை வெறுக்குதான்.
காரணம் தெரியுமா? இந்த சேனலை சின்ன வயசுல பார்த்து ரத்தத்தை ஊறி போயிடுச்சு. தாடி வச்சதால கெட்டவங்க அப்படி ஊறி போயிடுச்சான். அதனால 100 சினிமா படம் பார்ப்பதை விட ஒரு நாடக சேனல் ஆபத்தானது என்பதாக சொல்றாங்க. அதனால குழந்தைங்களை அழுகிறாங்கன்னு சொன்னா முடிஞ்சளவுக்கு நீங்க உட்காந்து பேசி சமாதானப்படுத்துங்க. குழந்தைய விளையாடுங்க, களிமா சொல்லுங்க, திக்ரு சொல்லுங்க, இப்படி குழந்தைய பேசுங்க. இன்னும் சில பேர் குழந்தைய 1 வயசு 2 வயசு ஆகி குழந்தைக்கு பேச்சே வரது கிடையாது. தத்தக்கா பொத்தக்கான்னு பேசும், பேசுறது புரியுதே கிடையாது. காரணம் தெரியுமா? நீங்க குழந்தைகிட்ட பேசிருக்க மாட்டீங்க. உட்காந்து நீங்க பேசுங்க, அம்மா அல்லாஹ் அப்படி சொல்லி கொடுங்க. அல்லாஹ் சொல்லு, ஸல்லல்லாஹு சொல்லு, முஹம்மது சொல்லு, சஹாபி பேரை சொல்லி கொடுத்தீங்க சொன்னா குழந்தை பேசும். நீங்க குழந்தைகிட்ட பேசாமலே இருந்து குழந்தை பேசல எப்படி பேசும்? நம்ம பார்த்துதானே கத்துக்குவோம். ஆடு மாடு கிடையாது குழந்தைகள். ஆடு மாடுலாம் பிறந்த அடுத்த செகண்டே நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஆடு குட்டி போடுது, மாடு குட்டி போட சொன்னா கொஞ்ச நாள் படுத்திருக்கும், அந்த காலுகளை உரி விட்டா ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடும். குழந்தைங்க அப்படி கிடையாது. நீங்கள் குழந்தை கூட இருந்து குழந்தையா மாறி அதுக்கு தவக்கலும் 4 கால போட்டு சலாசம் செஞ்சாங்க இல்லையா? ஹசன் ஹுசைனை யானை மாதிரி சவாரி செஞ்சு ஹசன் ஹுசைன் மேல உட்காந்து சவாரி செஞ்சா உமரனை பார்த்து கேட்கலையா? உமர் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. ஈரோலக தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி யானை மாதிரி 4 காலில் போறாங்கன்னு கவலைப்பட்டாங்க. ஹதீஸ் வருது இல்லையா? அப்ப கேட்கறாங்க, ஹசன் ஹுசைன் கேட்கறாங்க. இதை பார்த்து ஷாக் ஆகி போயிட்டாங்க. உமர் உள்ள நுழைஞ்ச உடனே சலாசம் கீழே குனிஞ்சுட்டா மேல பேரப்பில் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒண்ணுமே புரியல. கேட்கறாங்க, அந்த பேரப்பிள்கிட்ட கேட்கறாங்க, ஹசன் கேட்கறாங்க, ஏன்பா நீ சிறந்தவனா அல்லது உன் வாகனமா இருக்குது அவர் சிறந்தவரா அப்படின்னு உமர் என்ன கேட்கறாங்க. அவங்க நோக்கம் என்னன்னா எப்படியாவது அந்த பேரப்புள்ளைய சலாசம் வந்து இறக்கிடலாம் கேட்கறாங்க. அப்ப அந்த சலாசம் பேரம் இல்லையா, ஈரக்குளம் இல்லையா, அவர் சொல்றாரா வாகனம் இருக்கு இல்லையா, அதாவது சலாசம் விட நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த குழந்தை. எப்படி அப்படின்னு கேட்ட போது என்னுடைய அம்மா சொர்க்கத்துடைய தலைவி பாத்திமா, என்னுடைய நானா யாரு சலாசம் நபிமார்க்கம் தலைவர் என்பதாக சொல்லிச்சான். ஆனா இவருடைய அம்மா அப்படி கிடையாது, இவருடைய தாத்தா அப்படி கிடையாது சொல்லிச்சு என்பதாக ஹதீஸ்ல வருது. அதனால கொஞ்சம் மாறி போயிடணும் சலாசு. அதனால குழந்தைய விளையாடுங்க, மனம் விட்டு பேசுங்க, குழந்தைய பேச வைங்க, நல்லது சொல்லிக் கொடுங்க, நல்லது கத்துக் கொடுங்க. இது தாய் தந்தையோட அருமைதான். அரபியில பரமொழி சொல்லுவாங்க, ஆக பெரிய மத சதி தெரியுமா, ஆக பெரிய ஒழுக்கம் கற்கக்கூடிய இடம் எது தெரியுமா? அம்மா அப்படின்னு வருது. அம்மா விட சிறந்த கல்வி யாரும் சொல்லித்தர முடியாது. ஒரு குழந்தைக்கு ஒழுக்கம் கற்பிக்கக்கூடிய முதல் இடம் எது தெரியுமா? தாயுடைய மடிதான். தாய் சொல்லித்தராம மத்தவங்க சொல்லித்தர முடியாது, தாய் தான் சொல்லித்தரணும். அதனால குழந்தைகிட்ட எல்லாம் பேசுங்க. இது முதல் ஸ்டேஜ், அதாவது 1 to 7. அடுத்து 2வது என்ன வயசுன்னு சொன்னா 7 to 14, 7 வயசுல 14 வயசு இருக்கும். இது எப்படிப்பட்ட வயசு சொன்னா ஒவ்வொரு செகண்டும் உங்க குழந்தைய கவனிக்கிறோம். அது யாருக்கிட்ட பேசுது, என்ன பண்ணுது, எப்ப சாப்பிடுது, நல்லா தூங்குதா அந்த குழந்தை, அவரோட சவகாசம் என்ன, ஸ்கூலுக்கு போயிட்டு வருதா, எப்படி பாத்ரூம் சரியா போகுதா, சரியா இது பண்ணுதா சொல்லி ஒவ்வொரு செகண்டும் கவனிக்க வேண்டிய வயசு நான் சொன்னா 7 to 14. அந்த வயசுல கவனிக்கணும் குழந்தைய, ஒவ்வொரு செகண்டும் கவனிக்கணும். அப்படி நீங்க கவனிக்க தவறிட்டீங்க, குழந்தை பூக்களை விட்டுட்டீங்கன்னு சொன்னா பிற்காலத்த குழந்தை ஒரு ஊதாரித்தனமாவோ அல்லது ஒண்ணுமே இல்லாதமோ ஒரு சோம்பேறித்தனமாவோ தான் வளரும். அப்ப கை சதப்பட்டு அப்ப புலம்பி பிரயோஜனமே கிடையாது. இந்த 7 to 14 வயசுல நீங்க குழந்தைய கண்காணிக்கல, விட்டுட்டீங்க, தவறிட்டீங்க, செல்லம் கொடுத்துட்டீங்க, ஓவரா அட்வான்டேஜ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்க குழந்தை உங்க பேச்சை கேட்காது. பிற்காலத்தை உங்களுக்கு விரோதியா தான், உங்கள் பேச்சு மீறி நடக்கிற குழந்தையா தான் வளரும். இது அறிவியல் கூட்டுல உண்மை. சில ஹதீஸ்ல இப்படிதான் வருது. இந்த குழந்தைய கவனிங்க. சலாசம் தான் சொல்றாங்க, முரு அவுலாதக்கும், உங்க குழந்தைய ஏவுங்க. 7 வயசு ஆச்சுன்னா தொழில சொல்லி ஏவுங்க. ஏன் சலாசம் 7 வயசு சொன்னாங்க? 5 வயசு சொல்லிருக்கலாம், 6 வயசு சொல்லிருக்கலாம். ஏன் அப்படி சொன்னாங்க சொன்னா அந்த 7 to 14 தான் குழந்தைய கவனிக்க வேண்டிய வயசு. ஒவ்வொரு செகண்டும் கவனிக்கணும். அது யாருக்கிட்ட பேசுது, எவ்வளவு பேசுது, என்ன சாப்பிடுது, என்ன ட்ரெஸ் போடுது, எல்லாத்தையும் கண்காணிக்கணும். சில பேர் பருவ வயசு அடைஞ்சும் பெண் பிள்ளைகளுக்கு முட்டிக்கால் தெரியுற மாதிரி, அக்கள் தெரியுற மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க. உங்களுக்கு அது உங்க பார்வைக்கு அது குழந்தைதான், ஆனா மற்றவங்க பார்வைக்கு குழந்தை கிடையாது. அதனால கவனிக்கலாம். அந்த 7 to 14, சில வயசு 10 வயசுல 14 வயசுல பருவம் அடைஞ்சிருவாங்க இல்லையா, அப்ப அக்கள் தெரியுமா ட்ரெஸ் போடுவாங்க, முட்டுக்கால் தெரியும். உன் பார்வைக்கு அது குழந்தைதான். நீ அது கல்யாணம் ஆகி போறதுக்கு உங்களுக்கு அது கை குழந்தைதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மத்தவங்க பார்வைக்கு அது குழந்தையா தெரியுமானா அது தெரியாது, அது உண்மை கிடையாது, குழந்தையா தெரியாது. அவங்க பார்வைக்கு வேற ஆபாசமா தெரியலாம். அதனால குழந்தைய கண்காணிங்க, குழந்தை எங்க போகுது, யார்கிட்ட பேசுது, என்ன பண்ணு கவனிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க 7 வயசு ஆச்சுன்னா உங்க குழந்தைய தொழில் சொல்லி ஏவுங்க. 10 வயசு 7 வயசுன்னு சொல்லணும், போப்பா தொழுப்போமா அப்படின்னு சொல்லி அன்பா சொல்லணும். 10 வயசு வரைக்கும் சொல்றது மட்டுமல்ல, நீங்களும் கூட போகலாம். நீங்க போனாதான் உங்க குழந்தை தொழு போகும். நீங்க ஃபஜ்ர் தொழுதீங்க சொன்னா உங்க குழந்தை மதரசா போக ஆரம்பிச்சிடும். நீங்க தஹஜ்ஜுத் தொழுதீங்க சொன்னா உங்க குழந்தை ஃபஜ்ர் தொழ ஆரம்பிச்சிடும். நீங்களே தொழுகாம நான் தாம்பா வீணா போயிட்டேன், நீ போய் தொழுப்பான்னு தொழுகாது. நீங்க சரியா இருந்தாதான் உங்க குழந்தை சரியா இருக்கும். சொல்லுவாங்க தமிழ்ல,
தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு சொல்லி நீங்க சரியா இருக்கலாம், அப்பதான் குழந்தை தொழுவோம். 7 வயசுல தொழ சொல்லுங்க, 10 வயசு ஆச்சுன்னு தொழு இல்லையா, அதை அடிங்க, லேசா அடிங்க, தப்பு கிடையாது. சலாசு சொல்றாங்க, யார் உங்க குழந்தை அடிக்கிறதுக்காக வேண்டி வீட்டுல சாட்டை தொங்க ஓட்டீங்களோ அவனுக்கு அல்லாஹ் சுருக்கத்தை இடம் அளிக்கிறானா, ஹதீஸ்ல வருது. அதனால குழந்தைய 10 வயசு தொழ சொல்லுங்க என்பதை சொல்றாங்க. அதனால 7 to 14 குழந்தைய கவனமா வாட்ச் பண்ணுங்க. குழந்தை என்ன பண்ணுது, என்னன்னு சொல்லி என்ன பண்ணுது, ஏன் தொழுகுல எவ்வளவு சாப்பிட சொல்லி கவனிங்க என்பதாக சொல்றான். அல்ல அதுக்கு உதாரணம் தெரியுமா, அல்லாஹ் சொல்றான், வீட்டுல ஒரு மரம் வளர்க்குறீங்க, ஒரு மரம் வளர்க்குறேன்னு சொன்னா அந்த விதையை போட்டு விட்டா மரம் வளருமா? வளராது, செத்து போயிடும். அதுக்கு என்ன தண்ணி, எவ்வளவு தண்ணி வேணும், அது என்ன சாப்பிடும், அதுக்கு சூரிய ஒளி பட்டுச்சா, நல்ல மண்ணை கொடுத்தீங்கன்னா, நல்ல உரத்தை கொடுத்தீங்கன்னா மரம் வளரும். மரம் வளர்ந்த பிறகும் அப்படி இருக்குமா? இருக்காது. அது பூ வச்சுட்டா, காய் வச்சுட்டா, அந்த காயை பறிச்சிங்களா, கனி வச்சா கவனிச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கவனிச்சாதான், ஒவ்வொரு நாள் தண்ணி ஊத்தா மரம் வளரும். அதே மாதிரிதான் உங்க குழந்தைய 7 to 14 வயசு வரைக்கும் கவனிக்க தவறிட்டீங்க சொன்னா குழந்தை வழி தவறி போயிடும். அதுக்கப்புறம் நீங்க புலம் போதுல அவசியமே கிடையாது, அதுக்கும் போன நாள் அது விஷயம் கிடையாது. உமருடைய ஆட்சி காலத்துல, உமர் ஜனாதிபதி இருக்கிறாங்க, போன ஆட்சி காலத்துல தன் மகனை கூப்பிட்டு, பையன் வேகமா தன் மகனை கூப்பிட்டு, அப்பா வேகமா வர்றாரு, வந்து உமர் அமீர் மோமினின்னு என் பையன் பேசவே கேட்க மாட்டேதான், அவனை அடிச்சு ஏதாவது நல்வழிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. 7 to 14 வயசு தவறிட்டா இப்படிதான் நடக்கும். அப்ப உமர் என்ன கேட்கறாங்க, ஏன்பா உங்க அப்பா பேச்சு கேட்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப திரும்ப அந்த மகன் உமர்கிட்ட கேட்கறாங்க, ஹதீஸ்ல வருது, திரும்ப அந்த மகன் உமர்கிட்ட கேட்கறாங்க, உமர் அமீர் மோமினினே, ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை எத்திரி அப்படின்னு கேட்கிறாரு. புகார் கொடுத்தது இவர் மேலதான், ஆனா இவர் அமீர் மோமின் கேள்வி கேட்கிறார், ஒரு தந்தை மகனுக்கு என்னென்ன கடமை செய்யலாம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப உமர் சொல்றாங்க, 3 கடமை இருக்குப்பா அப்படின்னு. என்னென்ன அப்படின்னு கேட்கிறாரு. அந்த 3 கடமை, முதல் கடமை நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்கலாமா. வரப்போற உங்களுக்கு உங்க பிள்ளை நல்லா இருக்குன்னு சொன்னா நீங்க நல்ல ஜோடியை தேர்ந்தெடுக்கலாம். ஏதாவது போற போக்குல ஏதாவது கிடைச்சி, ஏதாவது ஒரு பொண்ணை வயசு கொள்ளால, ஆர்வ கொள்ளால, அழக பார்த்து அப்படி பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க சொன்னா உங்க சந்ததி வீணா தான் போகும். நல்ல தீனை பார்த்து, நல்ல சந்ததியை பார்த்து, நல்ல குடும்பமா, நல்ல குடும்பமா, நல்ல ஊர்ல நல்ல பேர் வாங்கியிருக்கா, தொழுகையாளி குடும்பமா பார்த்து நீங்க பெண் முடிச்சு கல்யாணம் பண்ணீங்க சொன்னா உங்களுக்கு பிறக்க போற குழந்தை நல்ல சாலிகா பிறக்கும். இல்ல ஏதாவது போற போக்குல ஏதாவது கிடைச்சிட்டு அழகா இருக்குது, நல்லா இருக்குது, அதாவது வயசு மோகத்தை ஏதாவது நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க சொன்னா குழந்தை அப்படிதான் ஆகும். அது ஹதீஸ், நான் சொல்றது ஹதீஸ். உமர் சொல்றாங்க, நீங்க திருமணம் முடிச்சீங்க சொன்னா நல்ல மனைவி, நல்ல ஜோடியை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணுங்க. இது ஒரு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை. தந்தை ஒரு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை. எங்க அல்லாஹ் அடிப்படையிலே சொல்றான் பாருங்க, அடிப்படையிலே நல்ல மனைவியை தேர்ந்தெடுத்தாதான் உங்களுக்கு பிறக்க குழந்தை நல்லதா இருக்கும். நீங்க நல்ல மனைவி தேர்ந்தெடுக்க சொன்னா குழந்தை அப்படிதான் பிறக்கும், ஹதீஸ்ல சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நல்ல மனைவி தேர்ந்தெடுக்கணும், இது முதல் விஷயம். ரெண்டாவது என்னன்னு கேக்குறாங்க, ரெண்டாவது சொல்றாங்க, குழந்தைக்கு நல்ல பேரை சூட்டணுமா. சில பேர் ஸ்டைலா வைக்கிறேன், யாருமே வைக்காத பேர் வைக்கிறேன் அப்படின்னு வச்சீங்க சொன்னா அந்த பேருக்கு தகுந்த சிஃபத்து தான் வருமா. அறிவியல் கூட்டுற சொல்றாங்க, ஒரு குழந்தை எந்த பேர் இருக்கிறோமோ அந்த பேரோட சிஃபத்து தான் வரும். நீங்க ஃபாத்திமா, ஐஷா அப்படி வச்சீங்க சொன்னா அந்த சாலிகான குணம் உங்களுக்கு வரும். அபூபக்கர், உஸ்மான், அலின்னு வச்சீங்க சொன்னா, உமர் வச்சீங்க சொன்னா அந்த குழந்தை இயற்கையாவே வீரத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். உமர் வச்சீங்க சொன்னா, அபூபக்கர் வச்சீங்க சொன்னா இயற்கையாவே பொறுமையை அப்படி கொடுத்துருவான் அல்லாஹ் தஆலா. அலின்னு வச்சீங்க சொன்னா அந்த அறிவு அல்லாஹ் தஆலா இயற்கையா கொடுப்பான். அந்த பேருக்குரிய குணம் அல்லாஹ் அந்த குழந்தைக்கு கொடுப்பான். அதனால குழந்தைக்கு பேர் வைக்கும் போது நல்ல பேரை வைங்க அப்படின்னு உமர் சொல்றாங்க. சரி, மூணாவது நான் எப்படி கேட்கும் போது, குர்ஆனை அப்பா தான் கத்து தரலமா, அஜத்தை கத்து தரலும், அவங்க கத்துறது நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஒரு குழந்தைக்கு குர்ஆனுடைய வார்த்தையை, குர்ஆனுடைய துவாவை, அந்த மசூத் துவாக்கள், குர்ஆன்கள் எல்லாம் தந்தை தான் சொல்லி தரலாம் அப்படின்னு உமர் சொல்றாங்க. 3 விஷயம், நல்ல ஜோடி, நல்ல மனைவி தேர்ந்தெடுக்கலாம், நல்ல பேர் வைக்கலாம், குர்ஆனை தந்தை கத்து தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மகன் சொல்றானா, இந்த 3மே என் தந்தை எனக்கு செய்யல. என் அம்மா யார் தெரியுமா, ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கக்கூடியவரை போய் நெருப்பு வணங்கக்கூடிய பெண்ணை திருமணம் முடிச்சாரு, அது மூலியமா பிறந்தவன் நான் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, எனக்கு பேர் தெரியுமா, ஜுகுல் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. ஜுகுல் சொன்னா வண்டின்னு அர்த்தம், வண்டுன்னு எனக்கு பேர் வச்சிருக்காங்க. ரெண்டுமே தவிர்த்தாரு. மூணாவது, இது வரைக்கும் ஒரு ஹர்ஃப் குர்ஆன்ல இருந்து ஒரு எழுத்து கூட என் தந்தை எனக்கு சொல்லி கொடுத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே உமர் என்ன சாட்டை எடுத்தாங்க. அடி யாருக்கு தெரியுமா உழுது, தந்தை கொடுக்குது. புகார் கொடுத்தாரு இல்லையா, என் மகன் சரியில்லைன்னு சொல்லி மகனை விட்டுட்டு உமர் தந்தையை போட்டு சாட்டையில அடிக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது. ஏன்னா நீ உன்னுடைய கடமை நீ சரியா செய்யாதனால உன் மகன் வழி தவறி போயிட்டான் அப்படின்னு உமர் சொல்றாங்க. அதனால குழந்தைய வளர்க்கும் போதே பக்குவமா பார்த்து வளர்க்கணும். மூணாவது ஸ்டேஜ் 14 to 21. இது ரொம்ப 14 to 21 மொத்தம் 3 ஸ்டேஜ். 1 to 7, 7 to 14, 14 to 21. இந்த வயசுல உங்க குழந்தை உங்களை கவனிக்குமா, நீங்க எப்படி இருக்குன்னு கவனிக்கும். அதனால நீங்க பக்குவமா நடக்கலாம். உங்களுக்கு 60 வயசா இருக்கலாம், உங்க தந்தைக்கு 90 வயசா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு 60 வயசு ஆனாலும் உங்க தந்தைக்கு நீங்க குழந்தை தான், நீங்க பெரிய ஆள் கிடையாது. அதனால உங்க தந்தை மேல நீங்க பணிவா
தந்தை சொல்ல கேட்கறோம், தந்தைக்கு அடிமைப்பட்டு போனாதான் உங்க குழந்தை பார்க்கும், ஓ அப்பாவுக்கு இவ்வளவு மரியாதை தரலாமா, வயசா போனாலும் அப்பாவுக்கு மரியாதை தரலாமா சொல்லி பார்த்து வளரும். உங்க மனைவிட்ட சண்டை போடாம சிரிச்சு பேசினாதான் உங்க மகன் உங்களை பார்த்து வளருவான். நீங்க எப்ப பார்த்தா திட்டிட்டேன்னு சொன்னா உங்க மகன் அப்படிதான் வளருவான். உங்க தந்தைக்கு நீங்க மரியாதை தராம போனா உங்களுக்கு பிறந்த பிள்ளை உங்களுக்கு பிற்கால மரியாதை தர மாட்டான். அதனால நல்லபடியா குழந்தை வளருங்க. குழந்தை வளர்க்கறதுல மிகப்பெரிய ஒரு கலை. அது நல்லபடியா இஸ்லாத் சரியத் பிற வளர்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாகிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.